வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் எப்படி இருக்கீங்க? இந்த 3 நாள் நம்ம ஏரியாவில் நல்ல மழை, காற்று மழையும் நல்ல மழை. நம்ம ஆடுகளுக்கு பூரா இப்போ வந்து இற வச்சாச்சு. சாயந்தரம் நம்ம வீடியோ எடுக்க 5 மணி இறனா வச்சாச்சு. அது கொஞ்சம் இந்த 3 நாள் மழைனால கொஞ்சம் இற சரியாக எடுக்க மாட்டேங்குது. மிச்சபடி ஆடு நல்லா ஓரளவுக்கு தேறி இருக்கு. கொம்பு கொஞ்சம் லேசாக விட்டுருக்கு. கொம்பு விட்டுருக்கு. நம்ம வெயிட் போட்டு பார்க்கணும். இதுக்கு நம்ம வெயிட் போட்டு நம்ம வச்சுருக்கோம். அடுத்து வெயிட் போட்டு பார்க்கணும். ஏன்னா நம்ம இற கொடுத்துருக்கோம். அது வெயிட் கெயின் ஆகிருக்கா என்ன செக் பண்ணணும். அந்த வெயிட் போடுறத பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுறோம். நம்ம ஏரியா சைடு நல்லா மழை. அதுக்கப்புறம் இற வச்சாச்சு. இந்த ஆடுக்கு பூரா அந்த முடி ஊர்ந்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னு வெட்டினரி டாக்டர் கேட்டு எனக்கு பேன் இந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா ஒரு ஐவர்மெண்ட் இன்ஜெக்ஷன் போடணும். போட்டோம்னா அதுக்குள்ள அந்த பேன் இதுனா போயிடும். குட்டி அடிக்கொருக்க செவத்தில் உரைச்சிக்கிட்டே இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா முடி ஊர்ந்து இருக்கு. என்னன்னு நம்ம கேட்கணும். அப்புறம் நம்ம மாடுகளுக்கு பூரா இற போட்டாச்சு. இதை பூரா க்ளீன் பண்ணணும். புல் போட்டிருக்கு. இந்த இடத்த பூரா க்ளீன் பண்ணி வச்சோன்னா இந்த பால் பிச்சு டைம் ஆச்சு. மணி 5 மணி ஆச்சுல. அடுத்து பால் பிச்சருக்கு வந்துடுவாங்க. 5 மணி 5:30க்கு வந்துடுவாங்க. எல்லா மாடும் இப்போ இற வச்சு சாப்பிட்டு ரெடியாக அடுத்து பால் பிச்சைக்கு தயாராக இருக்குது. இந்த மாதிரி மாடு வச்சுருந்தா நம்ம ஒரு காடி மாதிரி வச்சுருந்தோம்னா இறைகள் இப்போ நான் சிந்தாது. இல்லாட்டி இறைகளை வேஸ்ட் பண்ணோம். இந்த மாட்டை நம்ம சுதாரணமாக இருக்கணும். ஏன்னா இதுதான் டேஞ்சரஸ் மாடு. முட்டி தூக்கி விட்டுரும் விஷம். கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கிறது நம்மளுக்கு நல்லது, இந்த மாட்டுக்கு நல்லது. வைக்கல் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. அடுத்து நம்ம இந்த நெல் போட்டிருக்கனால அறுவடையில் அப்போ மொத்தமாக வாங்கி வச்சுக்கணும். அடுத்து கன்றுக்குட்டி படுத்துருக்கு. அதை அவுத்து விட்டு கொஞ்சம் காலால் கெட்டி விடணும். கெட்டி விட்டோம்னா சாமி மேய்ஞ்சிக்கிட்டு கிடக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காங்க ஆடு வாங்கியிருக்காங்க. நம்ம சொன்னோம்ல, ஒரு இன்ஸ்பயர் ஆகி 6 ஆடு வாங்கி வச்சுருக்காங்க. இதுக்கு அவங்க புல் இந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கும். நல்ல குட்டி. இந்த குட்டி என்ன பார்த்தீங்கன்னா மயிலம்பாடியே பார்த்தீங்கன்னா அடிகருப்பும் இருக்குது, வெளிச்சியும் இருக்குது. வெளிச்சிங்கிறது தனி இது கிடையாது. மயிலம்பாடியே அது அது ஒரு ரகம் வெளிச்சின்னு சொல்லுவாங்க. பியூர் வெள்ளையாக இருக்கும். மயிலம்பாடி அடிகருப்பு பார்த்திங்கன்னா அடியில் கருப்பாக இருக்கும். மயிலம்பாடி நல்ல ரிசல்ட் தரும். அதுக்கு நல்லா இற போட்டு வச்சோம்னா ஒரு 3 மாதத்துலேயே அது உண்டாயிடும். இந்த குப்பையாக கிடக்கு பார்த்திங்களா, இந்த இடத்துல நம்ம செட்டு போட போகிறோம். அட்வான்ஸ் தான் கொடுத்தாச்சு. அதேமாதிரி இந்த தமிழ் புத்தாண்டுக்குள்ளே நம்ம இந்த இடத்துல செட்டை போட்டுருவோம். அடுத்து வாங்க நெல்லை பார்ப்போம். நெல் நம்ம ஏற்கனவே எப்படி என்னன்னு பார்ப்போம். சுற்றி நல்லா பச்சை பசேன்னு கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் இயற்கை இருக்கிறதும் செயற்கை தான். இயற்கை எவ்வளோ எப்படி அந்த மலை, இந்த பச்சை பசேன்னு இது எவ்வளோ அழகாக இருக்கு. ஓரளவுக்கு இது வளர்ந்துருக்கு. அநேகமாக ஒரு 2 மாதத்துல இது அறுவடை பண்ணிடுவாங்க எனக்கு. நல்லா பச்சை பசேல் நல்லா இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சுரேஷ் ஃபார்ம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம். இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம்.